அந்த ஹதீஸை சொல்லி அவங்க அதுல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன ஹதீஸ்னு சொன்னா, 70,000 என்னுடைய உம்மத்துல, என்னுடைய சமுதாயத்துல 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு போவார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. கேள்வி கணக்கு இல்லாம எல்லாரும் நிறைய பேர் போவாங்க. கேள்வி கேட்டுட்டு சொர்க்கத்துக்கு கேள்விக்கு ஆன்சர் கொடுத்த பிறகு சொர்க்கத்துக்கு போவாங்க. சில பேர் கேள்வியே இருக்காது, கொஸ்டினே இல்ல, போயிட்டே இருக்கு, நல்லா சொல்லிடுவான். அப்படி ஒரு 70,000 பேர் ஒட்டுமொத்த உம்மத்திலேயே தேர்வாங்க என்று சொல்றாங்க. அந்த 70,000 பேர் யார் என்று சொல்லும் போது, அல்லதீன லா யர்கூன் வலா யஸ்தர்கூன் வலா யத்தயரூன், அவர்கள் சகுனம் பார்க்க மாட்டார்கள், மந்திரிக்க மாட்டார்கள், மந்திரிக்குமாறு அடுத்தவற்றை கேட்க மாட்டார்கள், அப்ப தானும் மந்திரிக்க மாட்டார்கள், பிறருக்கு பிறரை தனக்கு மந்திரிக்குமாறு கேட்க மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகுதியை சொல்றாங்க. இந்த மந்திரித்தல் என்பதற்கான இந்த கேள்வி கேட்டவங்க எப்படி கேட்கிறாங்கன்னா, ஓதி பார்க்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்ப ஓதி பார்க்க மாட்டார்கள் அந்த சொல்லுக்கு அர்த்தம் கிடையாது. லா யர்கூன் என்றால் மந்திரித்தல். மந்திரித்தல்னா என்ன? அதுக்குன்னு சில வார்த்தைகளை நம்மள உண்டாக்கி அதை சொல்லி அதன் மூலமாக ஒரு நிவாரணத்தை தேடுவதா மந்திரிக்கிறது. இந்த மந்திரிக்க மாட்டார்கள், மந்திரிக்க தேட மாட்டார்கள் அந்த ஹதீஸ் வருதுல, அதுல எதெல்லாம் அடங்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. எதெல்லாம் அடங்கும் என்று கேட்டால், எதையெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்சு இருக்கிறார்களோ அதை தவிர மற்றதெல்லாம் அதுல அடங்கும். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்காக வேண்டி குர்ஆனை உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நினைஞ்சிருக்கிறாங்க, சில சூறாக்களை மனைவிட்ட ஓத சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, ஓதி மனைவி கையில ஊதி மனைவி தடை விட்டாங்கன்னா வருது. அது மாதிரி உடம்பு சரியில்லை படுக்கைக்கு போகும் பொழுது இன்னென்ன சூறாக்களை ஓதிட்டு நீங்க படுக்கைக்கு போங்க அப்படின்லாம் வருகிறது. அப்ப எந்தெந்த சந்தர்ப்பங்கள்ல இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிமுறையாக காட்டி தந்தார்களோ அதை செய்யறது மந்திரிக்கிறதுல அடங்காது. அது அது சுன்னத், அது ஒரு இபாதத்தில் அடங்கிவிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இதை செய்யுங்க, பாத்ரூம் போறோம் அப்ப கூட ஒரு துவா ஓதிட்டு பாத்ரூம் போறோம், பாத்ரூம்ல இருந்து வெளியே வர்றோம் அப்ப கூட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு என்ன செய்யறோம், குஃப்ரானக்கண்டு சொல்லிவிட்டு வெளியே வர்றோம். அதெல்லாம் கூட ஓதி பார்க்கறதுல வராது. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த ஒரு துவாவை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கிறோம்னு வருது. இது இல்லாம வேற மாதிரி விஷயங்களாக தாயத்து மாதிரி போடுவது, நம்பர்களா எழுதுவது, தகடு எழுதி இதெல்லாம் கூட இந்த மந்திரிக்கிறதுல அடங்கும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இன்னும் சொல்ல போனால் இந்த மந்திரிக்கிறதுல கூட சில விஷயங்கள்ல நமக்கு அனுமதி கூட இருக்கிறது. என்ன சொல்றாங்க, சில சகாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்க சில வார்த்தைகளை சொல்லி நோய் நொடி வந்தா சில வார்த்தைகளை சொல்லி நாங்க நிவாரணம் தேடுகிறோம், அது மார்க்கத்துல கூடுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னென்ன வார்த்தைகளை சொல்லுவீங்கன்னு ரெண்டு முதல்ல சொல்லி காட்டுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க சொல்லி காட்டின உடனே லா பஸ பிர்ருகா மாலம் யகுன் ஃபீஹி ஷிர்குன், ஷிர்க் இல்லாத வகையில இருந்தால் அது மாதிரி சில வார்த்தைகளை சொல்வதில் தப்பு கிடையாது. அப்ப குர்ஆனுடைய ஹதீஸ்ல உள்ளதை சொல்லியும் நம்ம அந்த மந்திரிக்கலாம், குர்ஆன் ஹதீஸ்ல இல்லாத சிலதை சொல்லி யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் குணமாக்கி விடு, நம்மள ஒரு வார்த்தையை சொல்லி கூட என்ன செய்யலாம், அது மாதிரி கூட செய்வதற்கு அனுமதி இருக்கிறது, ஷிர்க் இல்லாம இருக்கணும். ஆனால் அதை செஞ்சாங்க என்று சொன்ன அவங்களா சில வார்த்தைகளை சொன்னார்களே, ஆனால் 70,000 வரமாட்டாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் கற்றுத்தந்த துவாக்களை செய்வார்களே, ஆனால் அல்லாஹ்வும் ரசூலும் உன்னை கற்று தந்துவிட்டு அதுக்காக உன்னை கேள்வி கேட்பாண்டா சரியா வருமா? அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு துவாவை கற்று தர்றாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஜின்னு சைத்தான் இந்த மாதிரி ஒரு பயங்கள் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா ஃபலக் நாஸ் இதெல்லாம் ஓதுங்க, அதனால உங்களுக்கு பலவிதமான துன்பங்கள்ல இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு சொல்லி தந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வே குர்ஆன்ல கட்டளை, குல் அஊது பிரப்பின் நாஸ், ரப்புன் நாஸ்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லுகிறாங்க. அல்லாஹ்வே சொல்லுண்டு வேற ஆர்டர் பண்றான். அல்லாஹ் எதை சொல்லுண்டு ஆர்டர் பண்றானோ அதை நம்ம சொன்னதுக்காக வேண்டி அவன் கேள்வி கேட்பானா? அவன் கேள்வி கேட்க மாட்டான். அவனே சொல்லி தந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் கேள்வி கேட்க மாட்டான். அப்ப மந்திரித்தல் ஓதி பார்த்தல் என்பது அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லி தந்ததை கொண்டு ஓதி பார்ப்பீர்களேயானால் அது இந்த 70,000க்கு தடையாக வராது. அவங்க சொல்லாததையும் நம்ம ஓதி பார்க்க அனுமதி இருக்கிற ஷிர்க் இல்லாம இருந்தால், அந்த வார்த்தைகளாக இருந்தால் 70,000 மைனஸ் ஆகி போயிடும். மார்க்கத்தில் ஒரு அனுமதி மட்டும் இருக்கிறது அப்படின்றது புரிந்து கொண்டா குழப்பம் வராது.